கல்லூரியினுடைய NCC, NSS, RRC, யோகா மையம், பூங்குழா கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறை இத்தனையும் இணைந்து இந்த உலக யோகா தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களே, அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யோகக்கலை ஆனது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தேசத்திலே உருவாக்கப்பட்டு நாம் அதை மிக சிறப்பாக பயன்படுத்தி அதனால் பல நூறு ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்த வரலாறு நம்மிடையே இருக்கிறது. அதை நாம் முதலில் உணர வேண்டும். இவ்வளவு காலம் இதனுடைய பெருமை தெரியாமல் நாம் இருந்துவிட்டோம். இதனுடைய பெருமையை உலகுக்கே கொண்டு சென்று உலகமே ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று உறுதி பூண்டு அதை உலகம் முழுவதும் பரவச் செய்து உலக யோகா தினமாக கொண்டாட வைத்த நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு இந்த சமயத்தில் நம்முடைய கல்லூரியின் சார்பாகவும் சீனிவாசா மேல்நிலைப்பள்ளி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கலையினால் நம்முடைய உள்ளமும் உடம்பும் உறுதிப்படும், தூய்மைப்படும். இதனை இந்த கலையால் மட்டுமே தான் இந்த உடம்பை சீர் செய்ய முடியும். உடம்பேதான் இந்த உயிருக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. இந்த உடம்பை பேண வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அளவிற்கு இந்த உயிருக்கு இந்த உடல் உறுதுணை புரிகின்றது. இந்த உடலை பேண வேண்டும் என்பதை நம்முடைய தமிழகத்திலே தோன்றி நமக்கு இந்த யோகக்கலையை வாழ்ந்து அனுபவ ரீதியாக வாழ்ந்து காட்டி சென்ற பல சித்தர்கள், முக்கியமாக 18 சித்தர்கள், அவற்றிலும் மேலாக திருமூலர் என்கின்ற முக்கியமான ஒரு சித்தர். அவர் நமது திருவாவடுதுறை பகுதியிலே சுமார் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அவர் இந்த உடலினுடைய முக்கியத்துவத்தை தன்னுடைய 4 வரி செய்யுள் மூலமாக சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். இந்த உடம்பை நாம் எவ்வாறு கருத வேண்டும்? இது ஒரு கோவிலாக கருத வேண்டும். இந்த உடம்புதான் கோவில். இந்த உடம்பினிலே இருக்கக்கூடிய உயிர்தான் கடவுள் என்ற பொருள் படும்படியாக உள்ளம் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலன் 5 காரா மணிவிளக்கு, தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் என்ற தன்னுடைய இந்த செய்யுளின் மூலமாக நாம் உடல் என்ற இந்த கோயிலை எவ்வாறு பேண வேண்டும், பாதுகாக்க வேண்டும், இது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு ஆலயம், நம்முடைய ஆலயம் என்பதை 3000 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த யோக கலையால் தன்னை மறைத்துக் கொண்ட திருமூலர் கூறியிருக்கின்றார்கள். உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த பயிற்சியாக இந்த யோக கலை உள்ளது என்பதை உலகமே ஏற்றுக்கொண்டு இந்த யோகாவை உலக கலையாக அங்கீகரித்து இந்த யோகாவிற்கு சர்வதேச அளவிலே நாம் ஒரு தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இந்த ஜூன் 21 ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலகமெங்கும் இன்று இந்த நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதில்